நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிலுவை வரவில்லை என்றால், ஒரு மனிதனுக்காக இயேசு சிந்தின இரத்தத்தினாலே ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்படவில்லை என்றால், ஒரு மனிதனுடைய ஓட்டம் முடியும் போது பாதாளத்துக்கு கொண்டு போகும்படியாக பிசாசுகள் அந்த ஆத்துமாவை பலவந்தம் பண்ணுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் அழுகிறார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுவதை பார்க்கிலும் ஆண்டவர் அதிகமாய் அழுது கொண்டிருக்கிறார். காரணம், ஐயோ, இந்த ஆத்துமா அழிந்து விடக்கூடாது, இந்த ஆத்துமா பாவத்திலேயே மரித்து விடக்கூடாது. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த நாள் உலகம் முழுவதிலும் லெந்து காலத்தை ஆசரிக்கக்கூடிய ஒரு நாள். சிலர் லெந்து காலத்தை அது தேவையற்றது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமானது. சிலுவையை குறித்து தியானிக்கக்கூடிய இந்த நாட்கள் விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்மில் அநேகர் நம்முடைய பலத்துக்கு ஏற்றவாறு உபவாசித்து ஜெபிக்கிறோம். அது குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய ஒவ்வொரு தியாக உணர்வுகளையும் ஆண்டவர் கனம் பண்ணி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவர். இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 41, 42 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு பூமியிலே ஊழியம் செய்த நாளில் கடைசி பகுதியிலே எருசலேமை நோக்கி கடந்து வந்தார். எருசலேமிலே அவர் ஊழியத்தை வெற்றியாக நிறைவு செய்தார். அந்த எருசலேம் வரும்போது அந்த எருசலேமுக்கு முன்பாக மேட்டிலே நின்று கொண்டு பள்ளத்தாக்கு முழுவதுமாய் நிரம்பி இருந்த அந்த எருசலேம் பட்டணத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த தேசத்தை பார்த்தார். அந்த தேசத்தை பார்த்தபோது ஆண்டவர் இயேசு மனதுருகி கண்ணீர் சிந்தி அழுதார். ஏன் ஆண்டவர் அழ வேண்டும்? எதற்காக அழுதார்? ஒருவேளை இந்த எருசலேமில் தான் மரிக்கப் போவதை எண்ணி அவர் அழுதாரா? படப்போகிற பாடுகளை நினைத்து அவர் அழுதிருக்க கூடுமா? அப்படி இல்லை. இயேசு அந்த தேசத்தின் ஜனங்களை நேசித்தார். அவர்களை அவர் எங்கே கண்டுபிடித்தார்? ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அவர் சந்தித்த போது பிள்ளையற்றவனாயிருந்த அந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஜாதிகளின் தகப்பனாக மாற்றினார். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க சத்துவம் இல்லாத சாராளின் கற்பத்திலே இந்த சந்ததியை ஆண்டவர் கொண்டு வந்தார். வழி வழியாக
ஆபிரகாமுக்கு பின்பாக ஈசாக்கும், பின்பு யாக்கோபும், அவன் மூலமாய் ஒரு கூட்டம் பேரும் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டார்கள். அவர்களை எகிப்துக்கு கொண்டு போனார். எகிப்திலிருந்து இந்த மகிமையான, வளமையான, செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை நாட்டி வைத்தார். அவர்கள் மீது பிரியமுள்ளவராயிருந்தார். அவர்களுக்காக அவர் சீனாய் மலையிலே கட்டளையை கொடுத்தார். அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்தின போது அற்புத அடையாளங்கள் வழியாக அவர்களை நடத்தினார். அவர்களுக்காக செங்கடல் 2 பிளந்து நின்றது. வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணும் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு முன்பாக எந்த ராஜாக்களும் நிற்க முடியாது. அப்படியாக எதிராய் வந்த அத்தனை தேசத்து ராஜாக்களையும் ஜெயங்கொள்ளும்படிக்கு செய்தார். பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்தார். இரவும் பகலும் அவர்களை நினைத்து கொண்டே இருந்தார். அதே ஜனம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்ய துவங்கிற்று. தேவன் மனுவுரு கொண்டு இந்த பூமியிலே கடந்து வந்தார். அவர்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் ஊழியத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த எருசலேமிலே அவர் அதற்கு முன்னே வந்த போதுதான் அந்த எருசலேமை நினைத்து அழுதார். ஒரு பக்கம் இயேசு அழுதார், இன்னொரு புறத்திலோ அந்த பட்டணத்திலே ஜனங்கள் மனம் போல பாவம் செய்து தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். சகல அருவருப்புகளாலும் அந்த பட்டணம் நிறைந்திருந்தது. சூனியத்தினால் நிறைந்திருந்தார்கள், அசுத்தத்தினால் நிறைந்திருந்தார்கள், பொருளாசையினால் நிறைந்திருந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய வேதத்துக்கு துரோகம் செய்தார்கள். தங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவனை விட்டு விலகி போனார்கள். அவரை தேட மனதில்லாமற் போனார்கள். அவரை நினையாமலே போனார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களை தேடி இயேசு கடந்து சென்றார். அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்திற்காக இயேசு அழுதார். பிரியமானவர்களே, இதே பகுதியை நாம் மற்ற புத்தகங்களிலே பார்க்கும்போது, எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் வருகிற தீர்க்கதரிசிகளை எல்லாம் கல்லெறிந்து கொள்ளுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை எத்தனை தரமோ கூட்டி சேர்க்க நான் மனதாயிருந்தேனே. அந்த ஏக்கத்தை பாருங்க. எதற்காக? ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்தை அவர் அறிந்ததினாலே, ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய பேராபத்தை ஆண்டவர் அறிந்திருந்ததினாலே, அந்த எருசலேமுக்கு வரக்கூடிய கேடுகளை அறிந்தது நிமித்தமாக, யுத்தத்தினாலே அந்த தேசம் பாழாய் போகும், அந்த தேசத்தின் குடிகள் அழிக்கப்படுவார்கள் என்பதை முன்னமே ஆண்டவர் அறிந்தபடியினாலே, ஐயோ உனக்கு கிடைத்த இந்த நாளை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்று அங்கலாய்த்தார், அழுதார், வேதனைப்பட்டார். வேதனையோடு ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு இயேசு கடந்து சென்றார். இயேசு ஊழியத்தினுடைய நாட்களிலே 3.5 ஆண்டுகால ஊழியத்தில் பல மாகாணங்கள் வழியாக கடந்து போனார். ஒரு சில நாடுகள் வழியாக கடந்து போனார். கிராமம் பட்டணம் என்று அவர் நடந்து சென்று ஊழியம் செய்தார்.
ஆனால் அந்த பட்டணங்களிலெல்லாம் ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு அந்த பட்டணங்களை நினைத்து அழல. ஆனால் எருசலேமுக்கு முன்பாக நின்ற போது எருசலேமை நினைத்து அவர் அழுதார், அவர் வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, ஊழியத்துடைய ஆரம்ப காலம், என்னுடைய தூரத்து உறவினர் சரீரத்திலே கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பிலே அவர்கள் இருந்தார். மருத்துவத்தினாலே கைவிடப்பட்டு வீட்டிலே படுத்த படுக்கையா இருந்தாங்க. திட ஆகாரம் எதுவுமே சாப்பிட முடியாது, நீர் ஆகாரம் மட்டும்தான் போய் கொண்டிருந்தது. அவர்களுடைய வயது சொல்லக்கூடிய அளவுக்கு முதிர் வயது அல்ல, நடுத்தர வயதை சார்ந்தவர்கள். ஆகவே அவர்களை பார்க்கும்படியாக நான் கடந்து சென்றேன். அவர்களை விசாரித்த போது மரணத்துக்கு பக்கத்திலே அவர்கள் வந்ததினாலே என் கையை பிடித்து கொண்டு அழுதார்கள். ஐயோ, என்னுடைய மரண நாள் நெருங்குகிறது, நான் என் குடும்பத்தை விட்டு விட்டு போக போகிறேனே என்று வேதனையோடு அழுதார்கள். அவர்களிடத்திலே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே, ஒருவேளை உங்க படுக்கையை ஆண்டவர் மாற்ற முடியும், அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கையை உங்களுக்கு தர முடியும், நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், நீங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள் என்று சுவிசேஷத்தை அவர்களுக்கு நான் விளக்கி சொன்னேன். எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அவர்களை சந்திக்கும்படிக்கு ஜெபத்தோடு கடந்து செல்வதுண்டு. அப்படி ஒரு நாள் நான் அவர்களை பார்க்க போன போது அவர்கள் என்னை பார்த்து பேசவே இல்லை. நான் வருவதை அவர்கள் விரும்பல. நான் அன்றும் இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்து ஜெபித்து விட்டு செல்ல நான் விரும்பினேன். அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுதுமே இயேசு இயேசு என்று சொல்வதா இருந்தா நீங்கள் தயவு செய்து என்னை பார்க்க வராதீங்க என்று சொன்னார்கள். அதற்கடுத்து என்னால் எதுவுமே செய்ய முடியலை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். வெட்கப்பட்ட ஒரு முகத்தோடு அந்த வீட்டின் வாசலிலே வெளியேறும் முன்பாக அந்த வீட்டின் வாசலில் நின்று நான் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இனி நான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது, எனக்கு அனுமதி இல்லை, ஆனால் இந்த ஆத்துமாவை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபித்து விட்டு நான் அந்த வீட்டை விட்டு கடந்து சென்றேன். ஒரு சில நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு அவருடைய பிள்ளைகள் தாயாருடைய வாயில் பாலை ஊற்றி விட்டு அவங்கவுங்க போய் அவங்க அறையில் படுத்து கொண்டாங்க. இந்த தாயார் ஒரு அறையில் தனியாக படுத்திருக்கிறாங்க. கண்கள் மூடின உடனே 3 பிசாசுகள் அப்படியே வந்து அவர்களுக்கு முன்பாக நின்றது. அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவர்கள் கையை பிடித்து கொண்டு அவர்களுடைய பெயரை சொல்லி வா போகலாம், வா வா என்று பலவந்தம் பண்ணி இழுக்க துவங்கிற்று. உடனே அவர்கள் கூச்சலிட்டு பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி கூப்பிட்ட போது பிள்ளைகள் ஓடி வந்தார்கள். லைட்டை போடுங்க, எனக்கு பயமாக இருக்குது. லைட்டை போடுறாங்க. இந்த பிள்ளைகளை பார்த்தபோது, ஐயோ, பிசாசுகள் வந்து என்னை தொந்தரவு பண்ணுது, எனக்கு பயமாக இருக்குது, இனி லைட்டை அணைக்காதீங்க, நீங்கள் யாரும் அங்கங்கே போய் படுக்க வேண்டாம், எல்லாரும் அம்மா பக்கத்தில் இருங்க. எல்லாரும் பிள்ளைகள் 3 பேரும் தாயார் பக்கத்தில் இருக்கிறாங்க. அம்மா மேலே கையை வைத்து கொள்ளுங்க. கையை வைத்து கொண்டாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசி கொண்டு இருந்தாங்க. அதற்கு பிற்பாடு எல்லாரும் சேர்ந்து தூங்க ஆரம்பித்தார்கள். மறுபடியும் அந்த பிசாசுகள் வந்தது. அந்த பிசாசு அதே போல பெயரை சொல்லிக்கொண்டு கையை பிடித்து இழுத்தது. ஐயோ என்று பதறிக்கொண்டு மறுபடியும் வலித்தார். நீங்க யாரும் தூங்க வேண்டாம் என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, பிசாசுகள் என்னை கூப்பிடுது. பிரியமானவர்களே, அவர்கள் கொஞ்ச நேரம் வலித்து கொண்டிருந்தாங்க. மறுபடியும் எல்லாரும் நன்றாய் தூங்கினார்கள். நடுஇரவையும் கடந்து மறுபடியும் அதே 3 பிசாசுகள் வந்தது. திரும்பவும் கூச்சலிட்டார்கள். அந்த பிசாசுகள் அவர் கையை பிடித்து கடிக்க ஆரம்பித்தது.
வாயங்களோடு அப்படின்னு பலவந்தம் பண்ண ஆரம்பித்தார். ஐயோ, என் கையை கடித்து விட்டது என்று கையை காமிக்கிறாங்க. ஆனால் கையில் ஒன்றும் இல்லை. பதறினார்கள். மறுபடி எல்லாரும் தூங்கினார்கள். காலையில் எழுந்து பார்த்தா அந்த தாயார் மரித்து கிடந்தார்கள். காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிலுவை வரவில்லை என்றால், ஒரு மனிதனுக்காக இயேசு சிந்தின இரத்தத்தினாலே ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்படவில்லை என்றால், ஒரு மனிதனுடைய ஓட்டம் முடியும் போது அவனை சந்திக்கும்படிக்கு பிசாசுகள் வருகின்றன. பாதாளத்துக்கு கொண்டு போகும்படியாக பிசாசுகள் அந்த ஆத்துமாவை பலவந்தம் பண்ணுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை நீ சிந்திக்கலாமே. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். மனம் திரும்பாத ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் கண்ணீர் வடிக்கிறார். இரவும் பகலும் பிதாவுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ, என் மகளை ரட்சிக்கணுமே, என் மகன் ரட்சிக்கப்படணுமே, வேதனைப்படுகிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே எங்கெல்லாம் திரளான ஜனங்களை பார்த்தாரோ அங்கெல்லாம் அவர்களை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார். இவர்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்களே, ஐயோ இவர்கள் மரித்தால் எங்கே போவார்கள் என்ற வேதனை அவர் இருதயத்தை அழுத்தினபடியினாலே ஜனங்களை பார்த்தபோது பரிதபித்தார், அழுதார். இன்றும் அழுகிறார், இப்பொழுதும் அழுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் அழுகிறார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுவதை பார்க்கிலும் ஆண்டவர் அதிகமாய் அழுது கொண்டிருக்கிறார். காரணம், ஐயோ இந்த ஆத்மா அழிந்து விடக்கூடாது, இந்த ஆத்மா பாவத்திலேயே மரித்து விடக்கூடாது. மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது சொல்லிக் கொண்டு வராது. அது நினையாத நேரத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் போல வராது. அது ஒருபோதும் சொல்லிக் கொண்டு வருவதே கிடையாது. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான ஒரு தாயார், அவங்க தன்னுடைய மகனுடைய வீட்டில் வியாதி படுக்கையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருடம் அவங்க படுக்கையில் இருந்தாங்க. ஒரு நாள் அவர்களை பார்க்கும்படிக்கு நான் கடந்து சென்றேன். படுக்கையில் இருந்து அவர்களால் எழும்ப முடியலை. என்னை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். என்னை பார்த்ததும் அழுதார்கள். என்னை பார்த்த உடனே அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் ஏன் இந்த இடத்துல படுத்திருக்கணும்? எத்தனை நாள் நான் படுத்தே இருப்பேன்? என் பிள்ளைகளுக்கு நான் பாரமா இருக்கிறேனே, என்னால் என் கடமைகளை செய்ய முடியலையே, என் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளாம இன்னும் ஏன் என்னை வைத்திருக்கிறார், எதற்காக என்று கேட்டார்கள். அப்பொழுது என் உள்ளத்திலே ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், இந்த 2.5 வருஷ படுக்கையில் நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன விதமாக ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டேன். தினந்தோறும் என்னுடைய பேத்தி வேதத்தை எடுத்து வாசிப்பா. அந்த வசனத்தை வாசிக்க எதிலெல்லாம் நான் குறைவுள்ளவளாக உணர்த்தப்பட்டேனோ அதற்காக எல்லாம் நான் படுக்கையில் அழுது கொண்டே ஜெபித்து கொண்டிருக்கிறேயா என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் உங்கள் ஆத்துமா பூரணப்படும்படியாக, மகிமையான அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படியாக தேவன் உங்களை இந்த படுக்கையிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க மேல உள்ள வருத்தத்தினால் ஆண்டவர் உங்களை படுக்க வைக்கல, உங்கள் மேல் உள்ள பிரியத்தினாலே உங்களை படுக்கையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அம்மா, நான் இந்த படுக்கையில் விழுந்த பிறகுதான் ஜெபிக்க துவங்கினேன். ஒரு கிறிஸ்தவலா இருந்தும் கூட, ஆலயத்துக்கு போனாலும்
என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் இயேசுவோடு எனக்கு உறவு கிடையாது. ஆனால் இந்த படுக்கையில் தான் நான் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்கிறேன். டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அழுதார்கள். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கடந்து சென்றேன். சில நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை. அவர்களும் அவர்களுடைய சிறு வயது பேத்தியும் தான் இருக்காங்க. அந்த சிறு பிள்ளை பால் வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே அவள் வருகிறாள். அது ஒரு காலையில் ஒரு 7 மணி. அவர்கள் படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. திடீரென்று அவர்கள் அறையிலே இயேசு வந்து நின்றார். இவர் வேகமாக கூச்சலிட்டு கூப்பிட்டாங்க. பேத்தியுடைய பெயரை சொல்லி, ஐயோ நீங்க வா, சீக்கிரமா வா, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் என்று கூச்சலிட்டார்கள். அப்படியே படுக்கையிலே அவர்களால் எழும்ப முடியாது. மற்றவர்கள் தூக்கி தான் விடணும். ஆனால் அந்த நாளிலே படுக்கையிலே அவர்களாகவே எழுந்து உட்கார்ந்து பேத்தியை சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே அவள் ஓடி வருகிறா. பாட்டி எங்க, ஏசப்பா எங்க என்று அவள் கேட்கிறா. அவளுடைய கண்களுக்கு தெரியல. அவர்கள் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அப்படியே மறுபடியும் படுக்கையில் விழுந்தார்கள், மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவின் மீது ஆண்டவர் கவனமாயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நினைக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக ஆண்டவர் அழுகிறார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன்? மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆத்துமா இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். கழுவப்படவில்லை என்றால் அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வேதனைகள் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே ஒரு படம் போல அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கதறுகிறார், வேதனைப்படுகிறார், அழுகிறார், துடிக்கிறார், வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே, ஊழியத்துடைய ஆரம்ப காலம். அப்பொழுது என்னோடு கூட ஊழியத்தில் இணைந்திருந்த ஒரு தம்பி கொஞ்ச நாளிலே குடும்ப சூழல் காரணமாக வழி விலகி அவன் உலக வேலைக்காக போய்விட்டான். தூரத்தில் ஒரு பட்டணத்தில் அவன் ஒரு டிரைவராக வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு 1.5 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது. ஒரு நாள் ஆண்டவர் அதிகாலையிலே எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்திலே என்னை விட்டு பிரிந்து போன அந்த சகோதரன் விபத்துக்குள்ளாகி மரித்து அடக்கம் பண்ணுவதற்காக அவனுடைய சரீரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பார்த்து நான் தேம்பி சத்தமிட்டு அழுகிறேன். ஐயோ என்று அழுகிறேன். ஐயோ, ஆண்டவரை விட்டு விலகி போனதினாலே நீ மரித்து விட்டாயே என்று அழுகிறேன். இப்படியாக நான் தரிசனம் கண்டு எழுந்தேன். அது அதிகாலை. இந்த தரிசனம் கண்டு எழுந்த உடனே, அப்பா இது நல்ல வேளை, இது ஒரு தரிசனமாக போயிட்டு உண்மையிலேயே நடந்தது போல இருந்ததே என்று பயந்தேன். முழங்கால நின்று ஆண்டவர் சொன்னார், அவன் மீது மரண கண்ணீர் இருக்கிறது, அவனுக்காக ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். எதிர்பாராத விதமாக தரிசனம் கண்டு 10 நாட்களில் அதே சகோதரனை நான் சந்திக்க நேர்ந்தது. நானும் இன்னொரு உடன் ஊழியருமாக நாங்கள் போய்கொண்டு இருக்கும்போது எங்கள் எதிரிலே அவன் வருகிறான். என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கைகளை கொடுத்தான். எனக்கு உடனே அந்த தரிசனம் ஞாபகம் வந்தது. அவனை பார்த்து சொன்னேன், தம்பி நீ போகிற வழி சரியில்லை, நீ இயேசுவை விட்டு விலகிவிட்டாய், உன் இருதயம் பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது, ஒரு ஆபத்தான சூழல்ல நீ இருக்கிற, தயவு செய்து நீ இந்த வேலையை விட்டுவிடு, இயேசுவை பின்தொடர்ந்து வா என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து அவனுக்காக ஜெபித்தேன். அந்த நேரத்தில் அவன் இருதயம் உணர்வடைந்தான். நான் சீக்கிரமாக என்னுடைய வேலையை விட்டுவிட்டு நான் வந்து விடுவேன் அண்ணா என்று சொல்லிவிட்டு கடந்து போனான். ஆனால் வரவில்லை. 3 மாதங்கள் கடந்தது. அதே போல
அவன் கார் ஓட்டி கொண்டு போகும்போது விபத்துக்குள்ளாகி எப்படி தரிசனத்திலே நான் பார்த்தேனோ அப்படியே அவனுடைய பிணத்தை நான் பார்த்தேன். அவன் அடக்கத்திற்கு நான் போன போது என்னை பார்த்த உடனே அழுது கொண்டிருந்த தாயார் எழுந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடித்துக் கொண்டார். ஐயோ, உன்னோடு கூட என் பிள்ளை ஊழியத்தில் இருந்தா இன்னைக்கு ஜீவனோடு இருப்பானே, நான் தானே அவனை கட்டாயப்படுத்தி வேலைக்கு வேலை என்று வேலைக்காக அனுப்பினேனே, இன்றைக்கு நான் என் பிள்ளையை இழந்து விட்டேனே என்று சத்தமிட்டு அழுதார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து கவலையுள்ளவராய் துக்கத்தோடு வேதனையோடு உங்களை பார்த்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் இயேசுவின் பக்கமாய் திரும்பட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோப்பா. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பும் மனதுருக்கமும் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எருசலேமை பார்த்து அழுத ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருவருக்காக நீர் அழுகிறீர் தகப்பன். இந்த நாள் இந்த குடும்பங்களின் ரட்சிப்பின் நாளாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியினாலே சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இப்பொழுது உடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. நான் பாவி என்று மனசாபப்படுகிற ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பாவத்தை வைத்து அடைத்து வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. பாவத்தின் நிமித்தமாக குடும்பங்களுக்குள்ள சமாதான குறைவுகள், பிரிவினைகள், வியாதி, தரித்திரம், மந்திர கிரியைகள், போராடி கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. குடும்பங்களை விட்டு விலகி போ, இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய அன்பு மனதுருக்கமும் வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இப்பொழுதே சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. படுக்க இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். இருதயத்தில் வல்லமை இறங்குவதாக. இருதய வலியோடு படுத்திருக்கிற சகோதரனே, இயேசுவின் அருகில் வருகிறார். இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. இப்பொழுதே எல்லா மரண கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இழப்புகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. நீ வெட்கப்படுவது இல்லை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி. தூரத்திலிருந்து நல்ல செய்திகளை கொண்டு வருவேன் என்றும் நீர் வாக்கு கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. பிள்ளைகளின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களை நான் பார்க்கிறேன். இயேசுடைய வல்லமை அவர்களை இப்பொழுதே தொடட்டும். நீர் இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய தழும்புள்ள கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னாண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.